ட்ரம்ப் செத்துருவாரா? சிம்சன்ஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த மார்ச் 14 ஈவினிங் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள இந்தியன் டைமுக்கு அங்கே அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் 14 பிறந்து காலையில் 7 மணிக்கு ட்ரம்ப் இன்னைக்கு இறந்துருவாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சிம்சன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்குன்னு. ஸோ நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருந்துருப்பீங்க. அதை கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாரும் உள்ள பண்டிகையை கொண்டாடுங்களேன்னு போட்டு வச்சிருக்காங்க. எல்லாரும் சிரிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், உலகத்துக்கு அமைதி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சிரிங்க பாவா. ஸோ உண்மையிலேயே என்ன சிம்சன்ஸ்ல அப்படி ஒரு காட்சி இருந்ததா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யூடியூப்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால பார்த்தா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்சன்ஸ் சொல்ற ஒரு அமெரிக்கா கார்ட்டூன் சீரிஸ் ஒன்று இருக்கு, அனிமேட்டட் சீரிஸ். இந்த சீரிஸ் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்துருக்காங்களா இல்லைன்னா இதை பத்தி கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. சிம்சன்ஸ் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் அது கோயின்சிடென்ஸாவோ இல்லைன்னா இவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ என்னமோ அதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய நியூஸ்ல பார்க்க முடியுது. அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுல இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க கூட இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா, ஒரு நியூஸை அந்த கார்ட்டூன்ஸோட மெயின் கேரக்டர் 2 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிவியில் என்ன எழுதியிருக்குன்னா ட்ரம்ப் டைட் அப்படின்ற போட்டிருக்கு. மார்ச் 14 அதுவும் 7 AM அந்த நேரத்தில் ட்ரம்ப் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அஃபிஷியலாக சிம்சன்ஸோட ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து சிம்சன்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி ஒரு ஃபோட்டோ இப்படி ஒரு எபிசோட் எந்த ஒரு சீசன்லையுமே நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலை. ஸோ இதை ஏஐ ஜென்ரேட்டடாக மக்கள் மத்தியில் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது பொய் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் இறக்க போகிறதா சிம்சன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணலை, அதுதான் உண்மை. அப்ப சிம்சன்ஸ் இது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணது ஏதாவது 1-2 விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 1995 லிசாஸ் மேரேஜ் எபிசோட்னு சொல்றாங்க. அந்த எபிசோட்லயே ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல, அதுல போன் பேசுற மாதிரி ஒரு வாட்ச்ல போன் பேசுற மாதிரி ஒரு எபிசோட் வச்சிருந்திருக்காங்க. அண்ட் லேட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்மார்ட் வேர்ல்டுல இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது வந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2000 ரிலீஸ் பண்ண எபிசோட்லயே ட்ரம்ப் பிரசிடென்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது குறித்து அங்க இருக்க அந்த ரைட்டர்ஸ்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் அப்பவே கொஞ்சம் அரசியல் ஈடுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்க ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி தான் எழுதணும், சும்மா கோயின்சிடென்ஸ்ல அந்த ட்ரம்ப் அப்படிங்கிறது வர நாங்க ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 2016 டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிபரா மாறினார் அமெரிக்காவுக்கு. இது போக இன்னொன்று என்னன்னா, 1998 ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எபிசோட்ல இந்த சிம்சன்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்குது 20th Century Fox சொல்லிட்டு ஒரு நிறுவனம். சரிங்களா, அந்த நிறுவனத்தோட போட்டோ போட்டு கீழே டிவிஷன் ஆஃப் வால்ட் டிஸ்னின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அப்போ வால்ட் டிஸ்னியோட கண்ட்ரோல்ல 20th Century Fox கிடையாது. ஆனா இது சொல்லி 21 வருஷம் கழிச்சு 2018 வால்ட் டிஸ்னி கம்பெனி இந்த 20th Century Fox கம்பெனியை வாங்கிட்டாங்க. அதான் அவங்க ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றாங்க, மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இறந்து போவாரு அப்படின்னு நியூஸா சிம்சன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணதா சொல்லப்படுறது பொய்.